கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலகம் சொல்லலாங்க, உனக்கு பசிச்சா நீ தான் சாப்பிடணும், உனக்கு வயிறு வலிச்சா நீ மருந்து சாப்பிடணும். ஆனா வேதம் இவைகளிலிருந்து வேறுபட்ட விதமாய் சொல்கிறது. பரிந்துரை ஜெபம் மிகுந்த வல்லம் உள்ளது. பிறருக்காய் நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அப்படிங்கிறது வெறுமையா தேவனிடத்தில் அங்கீகாரம் பெறாமல் பதிலை பெற்றுக்கொண்டு வராமல் திரும்பியதே இல்லை என்று சொல்கிறது. எடுத்துக்காட்டாக யோபு என்ற தேவ மனுஷன் தன் பிள்ளைகளுக்காக அதிகாலமே எழுந்து பலிகளை செலுத்தினார். இன்றைக்கும் கூட நீங்கள் பிறருக்காக ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை செலுத்துவீர்கள் என்றால் அவைகள் ஒருபோதும் பதிலை பெற்றுத்தர தவறியதில்லை என்று சொல்கிறேன். ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய சந்ததிகளுக்கும் புறஜாதிய மாற்றத்தாருக்கும் தன்னுடைய விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் மாறினார். ஆபிரகாம் தன்னுடைய அண்ணன் மகன் லோத்துவுக்காக அவன் தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறான். லோத்துவை பேரழிவில் இருந்து, சோதம் கோமார தேசத்தை அழிவில் இருந்து லோத்தை ஆபிரகாமினுடைய பரிந்து பேசுதலின் மூலமாய் அவன் திறப்பில் நின்றதன் மூலியமாய் அவன் தேவனிடத்தில் பரிந்து பேசுவதன் மூலியமாய் அவன் மீட்டுக் கொண்டாங்க. மூன்றாவதாக மோசேயின் விசுவாசம் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவன் வனாந்தரத்தில் நடந்தாலும் அவர்களை காடினாலே போஷித்தது. அவன் கண்மலை பிறந்த நீரை கொடுத்தது. அவர்கள் விட்டாதரை கடக்கிறது போல கடலை கடந்து செல்ல மோசேயின் விசுவாசம் உறுதுணையாய் இருந்தது. யோசுவாவின் விசுவாசம் எரிகோ மதிலை பேர் செய்தது. ராகாவின் விசுவாசம் அவருடைய குடும்பத்தாரை காப்பாற்றியது. பாதுகாக்கப்பட்ட உளவாளிகள் மறுபடியும் அவர்கள் குடும்பத்தை பாதுகாத்தார்கள். சாரிபாத்தின் விதவின் விசுவாசம் அவருடைய வீட்டிற்கு உணவளித்தது. எலியாவிற்கு கீழ்ப்படிந்தது. கடவுள் அவர்களை தாங்கினார். தாயின் விசுவாசம் தன் மகனை உயிர்ப்பித்தது. எலியா ஜெபித்தார், அவருடைய மகன் உயிர்ப்பிக்கப்பட்டான். சுனேமியாவின் விசுவாசம் தன் மகனை உயிர்ப்பித்தது. எலிசா ஜெபித்தார், சிறுவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். நண்பனின் விசுவாசம் முடக்குவாத தன் சந்திர ரோகியாய் குணமாக்கியது, இயேசுவிடம் கொண்டு வந்தது. 100 விசுவாசம் தன் வேலைக்காரனை சுஸ்தமாக்கியது. இயேசு கிறிஸ்து மிகுந்த அந்த விசுவாசத்தை கண்டு மிகவும் வியந்தார். இஸ்ரவேலிலும் இவ்விதமான விசுவாசத்தை நான் கண்டதில்லை என்று சொன்னார். யபீர்வின் விசுவாசம் தன் மகளை உயிர்ப்பித்தது. சுற்றிலுடைய எல்லா நெகட்டிவ் துச்செய்தி இருந்த பொழுதும் அவன் தேவனை நோக்கி அவன் விசுவாசித்தான். 12 வருடமாய் உதிரப்போக்கினால் கஷ்டப்பட்ட அந்த ஸ்திரீனுடைய விசுவாசம் அவர் சொல்லிக்கொண்டே நான் சோசமாவே என்று தொட்டது நிமித்தம் அவளை அது ரச்சித்தது. சோபோனிக்கை தாயின் விசுவாசம் மகளை குணமாக்கியது. இயேசு அவருடைய விடாமுயற்சியை அங்கீகரித்தார், மதித்தார், மகளை சோசமாக்கினார். ஒரு தலைவன், ஒரு டீச்சர், ஒரு குருவோட விசுவாசம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சீஷர்களை, மாணவர்களை காப்பாற்றியது. இயேசு விசுவாசம் புயலை கிடைத்தது. அவருடைய பரிபூர்ண நம்பிக்கையால் சீடர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். பேதுருவின் விசுவாசம் உடவனை குணப்படுத்து. இயேசுவின் நாமத்திலே உன் கால்களும் கரடுகளும் பலன் கொள்வதாக எழுந்து நட என்று சொல்ல உள்ளது. அவர்கள் எழுந்து நடந்தார்கள். திருச்சபையின் ஒன்றுபட்ட விசுவாசம் பேதுருவை விடுவித்தது. ஊக்கமான ஜெபம் தேவ தூதரை விடுதலை கொண்டு வந்தது. பவுலின் விசுவாசம் அனைவரையும் கப்பல் விபத்துகளிலிருந்து காப்பாற்றியது. கடவுளிடமிருந்து வந்த வாக்குத்தத்தம், உறுதிமொழி 276 உயிர்களை காப்பாற்றியது. கொர்நேலியேசின் விசுவாசம் அவரது வீட்டாரை காப்பாற்றியது. அவருடைய செபங்கள் புறச்சாதியருக்கு நச்செய்தியிருந்தன. போதகரின் விசுவாசம் விசுவாசிகளை காப்பாற்றுகிறது. உன் போதனையினாலே நீ உன்னையும் உன்னை கேட்பவர்களில் ரட்சிப்பாய் என்று வேதம் சொல்கிறது. மனைவியின் விசுவாசம் தன் கணவரை காப்பாற்றுகிறது. பெண்கள் தங்கள் இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. கணவரின் விசுவாசம் அவரது மனைவியை காப்பாற்றுகிறது. கணவனை நீ உன் மனைவியை ரட்சிப்பாயா என்று உனக்கு எப்படி தெரியும் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம், நீங்க பண்ணக்கூடிய விசுவாச ஜெபம், நீங்க ஹீலிங் மினிஸ்ட்ரியில இருக்கீங்கன்னா, நீங்க வியாதிஸ்ல ஜெபம் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் பின்னாளிகளை ரட்சிக்கும். ஏன்னா கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று வேதம் சொல்கிறது. அவன் பாவம் செய்தவனா ஆனால் அவன் பாவமே செஞ்சாலும் அது அவனை மன்னிக்கப்படுவது என்று சொல்றது. கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழிகிற மக்களின் நெற்றில் அடையாளம் கூடிய என்று வேதம் சொல்கிறது. நீங்க கூட உங்களை சுற்றி நடக்கிற ஒரு சில துர்ச்செய்திகளுக்கு, ஒரு சம்பவங்களுக்காக உருக்கமா ஜெபிக்கிற நபரா இருப்பீங்கன்னா உங்க நெற்றிலையும் ஏன் நெற்றிலும் கர்த்தர் ஒரு அடையாளத்தை போடுகிறார். அந்த அடையாளம் நம்மை பாதுகாக்கிற அடையாளமா இருக்கிறது, முத்திரிக்கப்பட்ட அடையாளமா இருக்கிறது. அடுத்ததாக நீங்க கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கலாம். உங்களை ஊழியர் பண்ண சொல்லி தன்னுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொண்டு போக முடியும் உங்களை அழைத்திருக்கலாம், பவுலடியால போல. சோ அந்த தேவனுடைய விசுவாசம் உங்களையும் எங்களையும் ஷைன் பண்ண வைக்கிறதா இருக்கிறது, அது பிரகாசிக்க பண்ணுகிறதா இருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாய் அவர்கள் இருளில் இருந்து விலகி ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களின் கண்களை திறக்கும்படிக்கும் இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று நம் அருளாக இயேசு சொல்லியிருக்கிறார்.
ஆமாங்க. நம்புங்க, நம்புங்க. உங்க விசுவாசம் உங்க குடும்பத்தை ரட்சிக்கும் என வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறது. நீங்க ஒருவேளை ஒரு டீச்சரா இருந்து உங்க மாணவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். நீங்க ஒருவேளை சபை போதகர்களா இருந்து உங்க விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணலாம். நீங்க ஒரு டாக்டரா இருந்து மருத்துவரா இருந்து உங்க வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம். நீங்க ஒரு நிர்வாகத்தோட தலைமையில இருந்து உங்களுக்கு பணிபுரிகிற வேலையாட்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம். நீங்க உங்க வீட்டுடைய சுத்தி இருக்க அயலான்களுக்காக ஜெபம் பண்ணலாம். உங்க சொந்தக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஒரு பெற்றோரா இருந்த உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணலாம். ஒரு பிள்ளையா இருந்து தன் தகப்பனுக்காக குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடணும்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணலாம். இல்ல மனைவியா இருந்து தன் கணவன் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணலாம். இல்ல கணவனா இருந்து தன் மனைவி ரட்சிப்புக்குள்ள வரணும்னு நீங்க ஜெபம் பண்ணலாம். சோ எந்த ஜெபமா இருந்தாலும் சரி, உங்க ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே வெளியேற பெற்றது. அந்த ஜெபத்திற்கு ஒருபோதும் பதில் வராமல் தப்பியதே கிடையாது. நீதிமான்களுடைய உருக்கமுள்ள ஜெபம் மிகுந்த பலனை தருகிறது. கர்த்தர் நீதிமான்கள் ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். அவருடைய செவி அவர் ஜெபத்திற்கு எப்பொழுதும் திறந்திருக்கிறது. அவர் கண் உங்கள் மேல பதிக்கப்பட்டிருக்கிறது. God bless you. Be blessed.